ஹலோ கைஸ் இந்த வீடியோல எனக்கு கால்ல பிட்டிங் இடமா தானா? இல்லன்னா அது வந்து நார்மல் ஆங்கிள் இன்ஜூரியான்னு சொல்றேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு 90 நாள்ல சிக்ஸ் பேக் இருக்கிறேன் சேலஞ்சுல டே 37. என்னைய இப்பதான் புதுசா பார்க்குறீங்கன்னா, என் பேஜ் ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுட்டு பாருங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு எப்பவும் போல 4 ஹோல் எக் சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டு இருக்கும்போதே எடிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். எடிட் பண்ணி முடிச்சு என்னதுன்னா, அப்படியே ஒரு தூக்கத்த போட்டுட்டேன். தூங்கி எந்திரிக்கும்போது மணி வந்து ஒரு 2:30, 3 ஆயிருச்சு. அப்படியே செகண்ட் மீலு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வீடியோல அரை தூக்கத்துல தான் இருப்பேன். சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்ப டயர்டா தான் இருந்துச்சு. ஜிம்முக்கு வேற போணும். அப்புறம் சரி இன்னைக்கு ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்துருவோம்ன்னு சொல்லி ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்து வச்சுட்டு சரி அப்படியே கிரியேட்டின் எடுக்கல. கிரியேட்டின் அதோட சேர்த்து எடுத்துருவோம்னு கிரியேட்டின், ப்ரீ ஒர்க் அவுட் எல்லாத்தையும் மொத்தமா போட்டு ஒரு குளுகல போட்டு குடிச்சாச்சு. அப்புறம் ஜிம்முக்கு போயாச்சு. ஜிம்ல வந்து இன்னைக்கு செஸ்ட் அண்ட் பைசெப்ஸ் டே தான். ஃபர்ஸ்ட் இன்க்ளைன் தம்பிள் பிரஸ் 2 செட்ஸ் டூ ஃபெயிலியர். அப்புறம் இன்க்ளைன் தம்பிள் கர்ல் இதுவும் 2 செட்ஸ் டூ ஃபெயிலியர். அதுக்கப்புறம் வந்து மெஷின் செஸ்ட் பிரஸ் இதுவும் 2 செட்ஸ் டூ ஃபெயிலியர் தான். அதுக்கப்புறம் ரோப்ல ஹேமர் கர்ல் இதுவும் 2 செட்ஸ் டூ ஃபெயிலியர். அப்புறம் செஸ்ட் ஃப்ளைஸ் இதுவும் 2 செட்ஸ் டூ ஃபெயிலியர். அப்புறம் இன்னைக்கு வீடியோல யார் வந்திருக்கானா பைசன் திருப்பி வந்திருக்காரு. செஸ்ட் ஃப்ளைஸ் நான் போட்டுக்கிட்டு இருக்கும்போதே அவர் வேற எக்ஸசைஸ் போட போறேன்னு சொல்லி போனாரு. என்ன போட்டுக்கிட்டு இருக்காருன்னு பார்த்தா டிக்ளைன் டம்பிள் ரோஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு. எதுக்குல போடுது அது வேஸ்ட். செஸ்ட் ஃப்ளைஸ் போட்டாலே மொத்த செஸ்டும் டார்கெட் ஆயிரும். இது போட தேவையே இல்ல அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டேங்கான். அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ வேலையை பார்த்துட்டு போனா சரி வீடியோ எடுத்தேன். வீடியோல போடக்கூடாதுன்னு சொன்னா இருந்தாலும் நான் போடுவேன். அப்புறம் ஒர்க் அவுட் முடிச்சு வீட்டுக்கு வந்து டாக்டர் சாய்ஸ் ஓட்ஸ் சாப்பிட்டுட்டு நேரா எங்க போனோம்னா டர்ஃப். என் கால்ல இன்ஜுரி இருக்கு. எதுக்கடா டர்ஃப்க்கு போனேன்னு கேட்டா ஏன்னா டர்ஃப் நம்ம விளையாடாம இருக்க முடியாது. என்னதான் இன்ஜுரியா இருந்தாலும் கொஞ்சம் மெதுவா விளையாடினாலும் விளையாண்டுருவேன். விளையாடாமலாம் நம்மளால இருக்க முடியாது. அது விளையாடும் போதே லைட்டா இன்னைக்கு ஒரு கிராக் ஆன மாதிரி இருந்துச்சு. இன்னொரு இன்ஜுரி மாதிரி. ஆனா பிரச்சனை இல்ல. ஒண்ணும் ஆகல. அப்புறம் வீட்டுக்கு வந்து லாஸ்ட் மீல் வெறும் சிக்கன். அப்புறம் என் கால்ல பிட்டிங் இனமாவா இல்லையா அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. அதாவது பிட்டிங் இனமானா அதாவது இப்ப எனக்கு கிட்னில ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்தா அது 2 கால்லயுமே எனக்கு வந்து கால் வீங்கி இருக்கணும். ஆனா இது வந்து ஒரு காலு. அதுவும் அந்த கால்ல வந்து ஆங்கிள் ட்விஸ்ட் ஆன அப்புறம் அந்த லிகமெண்ட் வந்து டியர் ஆன அப்புறம் தான் எனக்கு வந்து வீங்கி இருக்கு. ஸோ அது வந்து பிட்டிங் இடமாலாம் கிடையாது. நீங்க கமெண்ட்ல சொல்ற மாரி. ஆனாலும் நெறைய பேரு சப்போர்ட்டிவா தான் கமெண்ட் போட்டிருந்தீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா வந்து பிட்டிங் இடமா கிடையாது. வெறும் ஆங்கிள் இன்ஜுரி மட்டும் தான். அத நான் டாக்டர்ட்ட வந்து கன்சல்ட் பண்ணேன். கால வந்து எலிவேட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஐஸ் பேக் ஒரு நாளைக்கு ஒரு 4 to 5 டைம்ஸ் வைங்க போதும். அப்புறம் அந்த ஃப்ளூயிட் வந்து ஒரு 4, 5 நாள்ல ட்ரெயின் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதான் பண்ணணும். வர வீடியோல கால் எப்படி இருக்குன்னு நான் அப்டேட் பண்ணுவேன். ஃபுல்லா இன்ஜுரி ரெக்கவர் ஆனாலும் ஒரு வீடியோ தனியானாலும் போடுவேன். ஸோ அவ்வளோதான் கதை. ஸோ நாளைக்கு சந்திப்போம்.